தண்ட காசுல உதவி செய்யல, தண்ட காசுல ஒன்றுமே கொடுக்கல, இவ்வளோ வருமானம் வந்திருக்குத்தானேன்னு சொல்லி என் பர்த்டேக்கு நான் இப்படி சாதாரணமாக நாங்கள் சும்மா நார்மலாக கேக்குகளை வெட்டி வீட்டை கொண்டாடி அப்படி செய்கிறத விட நான் யோசித்தேன் இப்படி ஒரு இல்லத்துக்கு போய் சமைச்சு சாப்பாட்டை கொடுத்து அதுகளோட சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம். ஓகே, ஒரு நாள் பொழுது அங்கே கழிப்போம் வந்துட்டு அப்போ இவங்களும் நான் இவங்களோட பர்த்டேகளுக்கு போய் செய்தபடியா எப்படியும் இங்கே வருவாங்க ரெண்டு ஓட்டு நான் ஃபோன் அடித்து சொன்னால் இப்படி தான் செய்ய போகிறேன், அங்கே வாங்கோ இப்படி ஒரு இல்லம் ஒன்று இருக்குது அதை தேவண்ணைக்கு தெரிஞ்ச இல்லம். அப்போ அங்கே போய் நான் கதைச்சேன். நான் இப்போ விசாரிச்சுட்டு இங்கே தேவண்ணை சொல்ல அங்கே போய் கழிச்சு பார்த்தேன் நான். அப்போ அதுகளும் வந்து சரியான ஒரு இது இல்லை, ஒரு வெளிநாட்டு உதவியோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் தான் அந்த இல்லம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு உதவி கிடைக்கட்டும், இப்போ மக்கள் வழியை பார்க்கட்டும்னு சொல்லி நானும் அதை நினைச்சு போட்டு தான் சொன்னான். அப்போ இன்னொன்று இவங்க அங்கே வந்து நாங்கள் கதைச்சு இதண்டு அந்த சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதுகளுக்கு வீடியோ எடுத்து போட்டது. அதில் உடனே அந்த வீடியோ எடுத்த இது வீடியோ கதைச்சு கொண்டு கேட்க கிருஷ்ணாபுரம் தண்டை 50,000 ரூபா சொந்த காசு எடுத்து அந்த இல்லத்துக்கு உடனே கொடுத்ததா. அம்மா இதை நீங்கள் அந்த கட்டிடம் கட்டணும்னு சொல்கிறீங்க, இதை வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நானே ஒரு 50,000 ரூபா தர்றேன்னு நீ என்டைக்குள்ள வேறு யாக்கள் வெளிநாட்டு உறவுகள் கூட பார்த்து செய்யலாம் தானே என்ற மாதிரி அதை வச்சு தான் உடனே அவைக்கு கொடுத்தோம். அந்த இல்லத்துக்கு கொடுத்தா அவள் உடனே வேண்டி அந்த விசிட்டு ஏதோ போட்டு கொடுத்தவையெல்லாம். அப்போ அந்த உடனே தண்டை காசு எடுத்து 50,000 ரூபா கொடுத்தது. அப்படி என்ன நடுகளும் சொல்கிறவ இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பாருங்க, நான் மக்களுக்கு நீ எந்த இதாலையும் உதவி செய்வேன்னு சொல்லி அதை செய்ய இப்போ சரி இவ்வளோ வருமானம் வந்திருக்கலாம் கிடக்கலாம் வைக்கல, சரி அடுத்த கட்டம் செய்யக்கல அதுகளையும் அவங்க செய்வாங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ இதை சாதாரணமாக இந்த பர்த்டே 50,000 ரூபா காசத்துக்கு கொடுத்த மாதிரி ஒவ்வொரு இதுகளுக்கும் இதை ஒன்று செய்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் அவசரப்பட்டு கதைக்கிறதால ஒன்றும் செய்யலாது விளங்கல செய்கிறத இருந்து பார்த்துருக்கணும். சரி இவ்வளோ காசு அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இவ்வளோ இந்த மக்களுக்கு செய்கிறான் தானேன்றதை நீங்கள் பார்த்துருக்கணும் இருந்து. இப்போ சில இப்போ யோசிக்கலாம், இந்த இப்போ மக்கள் செய்யல இதை செய்வோம், சில மக்கள் செய்யாத டைம்கள் பார்த்து சில பேருக்கு ஒரு பொருத்தத்தை வரைக்கும் இந்த காசுலையும் கொடுப்போம் வந்து யோசிச்சிருந்துருக்கலாம். அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கலாம், நானுமே நீ இந்த கையால் உதவி செய்யணும் அந்த என் அம்மா அப்பாண்ட ஒப்ரேஷன் செய்த முடிய வந்த ஒரு ஆக்களுக்கு கொடுத்தது அந்த 25,000 இது ஒரு காசு ஒன்று நோவலாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். மற்ற அந்த அதுலேயும் சிலதுகள் வந்து அந்த சொல்கிறீங்களா அந்த வீடியோவில் ஒரு அம்மா வந்து இந்த வீடியோ அழியன்று சொல்லி அந்த ஒரு அக்கா பேசினவா இங்கே வெளிநாட்டில் இருந்து அதை பகுடி விட்டது கொண்டதுன்னு சொல்லி எந்த வீடியோக்கா நான் இங்கே 2 அங்கே எடுக்கிறது அப்படின்றதை கேட்டேன். அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கோ. அந்த வீடியோவை எடுக்க சொல்லி அனுப்பின அந்த அக்கா மலேசியாவிலேயும் இங்கே இருந்து அனுப்பினவா இங்கே ஒரு நாட்டில் இருந்து இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கணும், நீங்கள் அங்கே போய் ஒரு சந்திங்க கிருஷ்ணா அவைய பாவம் சரியா கஷ்டப்படினா அவைக்கு மாதாந்த உதவி வேணும்னு அனுப்பினவா ஒரு அக்கா. அங்கே போய் அவங்கள அந்த அந்த அட்ரஸுக்கு அதுகளை போய் பார்த்தா ஒரு அம்மா 2 அம்மாக்கள் அங்கே இருந்தவைகள் அந்த அவைகளுக்கு சரியா வீடியோலாம் கதைச்சு எடுத்து அவைகளுக்கு வந்து உதவி செய்துட்டு வந்தவங்கள் வந்து அடுத்த நிமிஷமே அதை பார்த்தால் அதுக்கு கீழே வந்து அந்த அனுப்பினவா அவைன்ற மகள் அங்க இருந்து அனுப்பி இருக்கிறா. அவ அங்க போதியமான அளவு வசதியா இருக்கிறா, பெரிய வீடு கார் அங்களா எல்லாம் அவாக்கு இருக்கு. அப்ப இப்படியானவா ஒரு பெத்த தாய ஆரோன்னு சொல்லி இன்னும் ஒரு ஆக்கள் வெளிநாட்டில இருந்து உதவி பெற்று கொடுப்போம் என்று யோசிச்சவா மரியாதை கேட்டாத்தான் என்ன நான் கேட்கிறேன். ஒரு பெத்த தாய வேற யாரோ பிறந்தியாருன்னு சொல்லி வீடியோக்கு எடுக்க அனுப்பி போட்டு அவங்க போட்ட வீடியோ பார்த்துட்டு கீழே கொமெண்ட் வேற கோல் எடுத்து சொல்ல இல்லை கிருஷ்ணா இப்படி இவாக்கு இது மகள் அனுப்பினது மகள் அது தாய் மற்ற அவன் ஆண்டி பெரியம்மாக்காரை அவ சரியான வசதியா இங்க இருக்கிறான்ல அந்த வீடியோவில் அவங்க கதைச்சது திருப்பி அந்த வீடியோ அழிக்க சொன்னதுண்டா அப்படியான மனம் கொண்ட அந்த புள்ள பெத்த தாய இன்னும் ஒரு ஆகள்கிட்ட உதவி பெற வைக்க நினைச்ச தாய புள்ளைய அப்படி அவமானப்படுத்தினா தான் என்னன்னு நான் கேட்கிறேன். என்ன பிரச்சனை? அப்படி செய்யக்கூடாது. பெத்த தாய்க்கு நீ வசதியா இருக்கிற நீ அனுப்பி நீ பார்த்துருக்கோம். அது என்ன இன்னும் ஒரு ஆக்கள் புரட்டு மட்டும் நீ அனுப்புவ வீடியோ எடுக்க. அப்ப நீ அடுத்த நாள் எடுக்கல அவங்க உன்னோட கிடந்தம் விட்டது எந்த வீடியோக்கான நாளைக்கு உணவு கட்டாயம் நீங்கள் உதவிட நான் பிச்சை எடுக்கலாம்டா அந்த வீடியோல சொல்றோம் அவங்கள. அப்ப நீங்க அப்படி செய்யலாமாக்காண்டு எல்லாம் சொல்றாங்களா அது கிடந்தமா அதெல்லாம் அப்படித்தான் நான் என்றாலும் செய்வேன். என்னன்னு சொன்னா பெத்ததாயே நீ என்னண்டு இப்படி வசதியா இருந்தோண்டு நீ ஒரு மாதம் 10,000 20,000 50,000 காசு போட்டு அது வாழ்க்கையை பார்க்காம இன்னும் ஒரு ஆக்கண்ட உதவி பண்ணி கொடுக்குறாங்க எப்படி நினைப்பேன். அப்ப நீ புள்ளி என்று சொன்னா நீங்க இப்படி அவமானப்பட்டா தானே என்ன படு
அவமானப்படட்டும், உனக்கு அதான் நீ இன்னும் ஒரு புள்ள எந்த பெற்றதாகியும் இப்படி செய்யக்கூடாது அந்த வீடியோ பார்த்து உணருங்கள். இதை நீங்கள் இப்போ இப்படி அழிக்க சொல்ல சொல்லி புலம்புறீங்க. அப்ப அதுகள் வந்து பிள்ளைக்குத்தான் அவங்க செய்வது, அதை திருந்தட்டும் எந்த புள்ளியா இருந்தாலும். ஈழ மக்கள் நீங்கள் இப்ப எனக்கும் கொமெண்ட் அடிப்பீங்கள், இப்ப இதுக்கு கிளியே நிறைய கொமெண்ட் அடிப்பீங்கள், எல்லாம் அடிப்பீங்கள். அதான் சொன்ன பானத்தை பார்த்து நேக் உழைச்சா நேக்கித்தான் பாய் உழையும், பானத்தை கொண்டு நடக்காது. அதேதான் நீங்க நடக்குது. நான் அதை கணக்கு எடுக்கல. ஆனா நீங்க திரும்ப திரும்ப போடுறதால ஒரு சிலதுகளை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதால நான் இந்த உண்மை போய் இப்ப இந்த ஊழல் அழிப்பு ஒழிப்பு அணி வெண்ணி போடுறாங்களே என்னன்றதை இப்ப எத்தனை வீதம் நான் சொன்ன பாருங்க உண்மை இருக்கு, எத்தனை வீதம் பொய் இருக்குன்ற. அதே மாதிரி அந்த லோயரை கொண்டு வந்து போட்டு அவ என்னோட வச்சு கனெக்ட் பண்ணி இதை ஒன்று இருக்கிறாங்க. நான் வீட்டை சொன்னேன் இதான் பிரச்சனை, அவங்க வந்து இந்த இதை விட்டு நான் விலகணும்ன்றான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்காக ஒரு கதைக்க கூடாது, லோயர்கிட்ட போகக்கூடாது, ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள இன்னும் முள்ளுக்கு வச்சிருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க முயற்சி செய்கிறாங்க. இதால பாதிக்கப்படுறது எங்கட இந்த மக்கள். வீடு கட்டின உரையில இருக்குது நிறைய. அவங்கட இப்படி மாதாந்த உதவிகள் நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்ப எத்தனையோ வருத்தகாரர் கிருஷ்ணான்னு சொல்லி அவங்கள எப்படி தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்குங்கள். அவலா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. இதால அவங்களும் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை பார்க்குற ஜனம் உதவி மனப்பான்மை உள்ள ஜனம் உதவி செய்யுது. இவங்களுக்கு இடையில நிற்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லி வீட்டு அதுகளுக்கு மனமாறுதலை படுத்தி போட்டு நான் இந்த வேலையை நான் பேசாம அப்படியே ஸ்டார்டில் எப்படி இருக்கணும் இன்றைக்கும் அப்படியே தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். இதுல நான் ஒன்றும் மாற இல்லை. இப்ப நேற்று போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்குக்கு முதல் நாளே திருப்ப போட வலிக்கிட்டாங்க. அந்த அந்த லோயரோட வச்சுதான் என்ன சம்மந்தப்படுத்தி நிறைய போட்டு கொண்டிருக்கிறாங்க. திருப்பி நேற்று போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்கு முடிய, இப்ப இந்த 11ஆம் தேதி வழக்கு முடிய திருப்பி போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கட தம்பின்ற போட்டோ ஒன்று எடுத்து இவன் அந்த பிசினஸ் செய்கிறவன், அங்க வியாபாரம் செய்யறவன், இங்க வியாபாரம் செய்யறவன், இவன் தான் இந்த நகரக்கு அந்த தம்பி, இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படி நிறைய போட்டு வச்சுக்கிறாங்க. இவ கோச்சடியில நான் காண்ற சந்தை உங்களை பார்ப்பனும்னு, நீ இன்னும் கொண்டு இப்ப ஜெயில போடுவன், பக்கத்தை இருத்துவன், அவங்களோட காலி தின்னுவேன் என்று எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இதுல நான் வந்து ஒன்றுமே யோசிக்கவும் இல்லை, இதை நான் பயப்படவும் இல்லை. என்னென்று சொன்னா அதைத்தான் நானே சொல்றேன். இப்ப அவங்க உங்களா செய்த அவங்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னா எனக்கு வாரதெல்லாம் நான் அதை கணக்கே எடுக்கல. இதுதான் உண்மை. சரியா? அவங்களும் போல மக்கள் அவங்களால பாதிக்கப்பட்டு போய் அழுது கொண்டிருக்குதுகள். எத்தனையோ மக்கள் விரதம் இருக்குதுகள். எத்தனையோ மக்கள் இந்த தேவன் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் விரதம் இருக்கிறாரு. இப்போ ஒரு 15 நாளைக்கு மேல அந்த ஒரு நாளைக்கு ஒரு 10 சாப்பிடுது. ஏன்னா அவங்க செய்த வீடியோவால தான் இன்றைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையில இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரைக்க அந்தால் அதுக்கு தன்னால் இயன்ற அளவு முதல் வீடியோவில் எடுத்து போட்டது. சரி, அதே மாதிரி போட்டு இப்போ ஜனத்துக்கு அதை வெளிப்படுத்தணும். இதுதான் உண்மை. அவன்ல ஒன்றுமே அப்படியான இதுகள் இல்லை. இவங்க சொல்ற மாதிரி களவு பொய்யல் அதுகள் ஒன்றுமே இல்லை. இது ஒரு திட்டமிடப்பட்டு அவங்க வந்து இப்போ இதை செய்கிறாங்கன்றதால அதை தெரியப்படுத்தணும் வந்து தேவன அந்த வீடியோவில் போட்டார். திருப்பி சரி அந்த இது கொஞ்ச நாளே போட்டு அது ஆக்களுக்கு விளங்கி இருந்தாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய மக்களுக்கு அதை வந்து புரிஞ்சு கொண்டது பிறகு இதுதான் உண்மை, வேற அந்த போராளியா இருந்தோடனே அந்த ஆள் வந்து இதை போடுதா, இப்ப இவங்க வந்து சும்மாதான் இதை வந்து உருவாக்குறாங்கன்ற விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படுத்தி எடுத்து அந்த ஆள் இப்ப விரதம் இருக்குது. ஒரு நாளைக்கு இருந்து ஜெபம் பண்ணது இந்த வேதம் பண்ணா ஜெபம் பண்ணினா சைவக்காரன்னு சொன்னா அவங்க கோயில்ல போய் அர்ச்சனை செய்து அப்படி ஏதோ எல்லாம் நிறைய ஜனம் எனக்கு அவங்களோட 3 பேர்ட்ட போகணும் கோவில இருக்கிறபடியா என்னட்ட இங்க கடைக்கு வந்து போறவங்களா அதால என் போட் நம்பர் இருக்கு. நான் இந்த தேவன் என் வீடியோ போடைக்குள்ள அதுல இந்த நம்பர் நான் என் அக்கௌண்ட் நம்பர் அதுல எந்த ஃபோன் நம்பர் அதுல ஏற்கனவே இருக்கு அதுல இதுல யூடியூப்ல. அப்ப அந்த நம்பர்களை பார்த்து நிறைய ஜனம் எனக்கு அடிச்சு கதைக்கினம். நிறைய பேர் வந்து தம்பி என்ன செய்யறார் பாவம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எவ்வளவு ஜனம் எனக்கும் போல் எடுக்குது. அவன் சௌரங்கள் எல்லாருக்கும் எடுக்கினோம். ஆனால் இதுல வந்து இவங்களோட இந்த டிக்டாக் லைஃப்ல பிரச்சனைப்பட்டாங்கன்னு சில பேர் எனக்கு அடிச்சவங்க. சரியா? இவங்கள டிக்டாக் லைஃப்ல போயின்னு சொல்லி இவரை வந்து தங்களை கதைச்சதை அவமதிச்சது கேட்கல கொள்ளையில இதுல நீங்க எல்லாம் சரியோன்னு சொல்றீங்களோன்னு சொல்லி என்னோடய கதைச்சவங்க எடுத்து கதைக்கிறாங்க. இப்ப காய்ச்சவங்க நான் பிரச்சனையே சொன்னேன். இதுதான் பிரச்சனை. வந்து அவன் வந்து செய்தது நான் கதைச்சது 100க்கு 100 தான் சரி என்று சொல்லலைன்னா ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு போக்கு. அப்ப எந்த போக்குக்கு அவங்க செய்யறது அது சரி விளங்குதா? இந்த செயற்பாட்டுக்கு எந்த குணத்துக்கு அவங்க செய்யறது அந்த அவங்களை அப்படி கதைக்கிறது, ஜோக்கா கதைக்கிறது, காமெடியா கதைச்சு அதுகளை வந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறதுகள் வந்து எந்த பேர்வைக்கு அது வந்து அந்த மக்களையும் சந்தோஷப்படுத்தி அவன்
அந்த மக்களுக்குரிய உதவியை செய்துட்டு திருப்பி இன்னும் ஒரு உதவி அந்த வீடியோ பார்த்து கிடைக்க கதையை கொண்டு வந்து கொடுத்து அதுகளை சந்தோஷப்படுத்திட்டு போறான். இது எனக்கு சரியா தெரியுது. நீங்க கூட வேற எப்படியோ தெரியுதுன்னா எனக்கு தெரியல. எனக்கு சரியா தெரிகிறபடியா அவங்களோட நான் வந்து கூட இருக்கிறேன். அவங்களுக்காக நான் ஒரு இதன்றேன், ஏதோ செயற்படுறேன் என்னால் இயன்றளவு அவங்களுக்காக. அது எனக்கு சரியா தெரியுதுன்னா ஒரு சில பிள்ளை இருக்குது, நான் இல்லையென்று சொல்லல. பொதுவா பார்க்கல சில எல்லா ரூட்லயும் இருந்து பார்க்கல அவங்க கதை பேச்சுகள் அந்த பிள்ளை அந்த ஐஸ்வர்யா ராய் ஒன்று கேட்டது அந்த சிலதுகள் வந்து அந்த பிள்ளை இருக்குன்னா எப்படி பிள்ளை என்று சொன்னால் அந்த துண்டை கட் பண்ணி பார்க்க அது பிள்ளை விளங்குதான். ஸ்டார்ட்ல இருந்து பார்த்து கொண்டு வரைக அந்த புலை அந்த ஏன் அந்த புலை வருகுது, அந்த அடுத்து ஏன் அது கதைக்க வேண்டி வருகுதுன்ற விஷயம் எல்லாம் அந்த வீடியோ பார்க்க புரியுது. அவன் வந்து அந்த வீட்டுல ஒரு உரிமையா தான் ஒரு அந்த தாய் கஷ்டத்தை அழுகுது, அந்த கஷ்டத்தை சொல்லி அதுல வந்து தான் ஒரு அந்த அம்மா அந்த மகனாவோ யாரோ ஒரு உரிமை எடுத்துத்தான் அவன் அந்த இடத்த பேசுறான். இதான் உண்மை. சரி, அந்த இடத்த அவன் வந்து கதைக்கிறான். கதைச்சிட்டு கடைசியில அதுகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி அதோட கஷ்டம் தற்காலிகமான அந்த கஷ்டத்தை நிறைவேற்றிட்டு அதுகளுக்கு திரும்ப புள்ள நீங்க படிக்கணும், ஒரு காலமும் குளப்படிகள் செய்யக்கூடாது, உங்களுக்கு லவ்வுகள் இருக்கக்கூடாது, அம்மா வர்ற கஷ்டத்தை பாக்குறீங்களான்னு கடைசியில அறிவுரை சொல்லிட்டு தான் அவன் வெளியே வர்றான். விளங்கு. அது வந்து அந்த பேசினது ஒரு சின்ன துண்டு அவடத்த கூட பார்வையில சில பிள்ளையா இருக்கலாம். என்ன பொறுத்தளவில் அது வந்து சரியா தான் எனக்கு தெரிஞ்சது. விளங்குதா? ஏன்னு சொன்னா அவன் அந்த இடத்த ஒரு சமையனா தான் அந்த இடத்த அந்த டைம்ல செயற்பட்டு அந்த பிள்ளைக்கு அம்மாக்காக நீங்கள் கதைக்கணும் கொள்ளணும், அம்மாக்காக நீங்கள் செயற்படணும். சரி, வீடியோக்கு விருப்பம் இல்லையான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, வீடியோ போடையில. இது சொன்னது போடையில கடைசி மட்டும் இறுதி மட்டும் அந்த வீடியோல அந்த பிள்ளை இல்லை, போடவே இல்லை. அப்ப இதுகள் வந்து அந்த இடத்தை எனக்கு பார்க்க சரியான நான் அவைக்கு சொன்னான், இது என்ன உண்மை. ஆனா உங்களுக்கு அதை எப்படி பேரில் தெரியுது, இவ்வளோ காசு அப்படி அவனுக்கு வந்தது, இவ்வளோ காசு அக்கௌண்ட்ல இருக்குதோ அப்படி இப்படி அது உதல் இல்லாம இப்ப சரியோ இப்படி வந்திருக்கு. நான் வாங்க 4 வருஷமா அவன் வீடியோ போடுறான். உங்களுக்கு யூடியூப் பெருமானத்தை பற்றி தெரியுமா, எனக்கு தெரியுமா, நாங்கள் அதுல இருக்கிறோமா? இல்ல. சரி, நீங்கள் அப்படி யாரும் காசு கொடுக்கணும்னு கேளுங்க. யாருக்கும் நான் போட்ட காசை நீ கொடுக்கல இவைக்கு கொண்டு போய், இல்லாட்டி நான் இந்த காசுக்கு நீ ஒரு ஆன்சர் இல்லை, நான் உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அக்கௌண்ட்டுக்கு போட்டேன்னா நான் போன் எடுக்க நீ எடுக்கிறா இல்ல கொள்ளையில அவைகளை அடிக்க சொல்லுங்க. நான் இன்றைக்கும் அவங்க சரி வெளியே வரட்டும், அவங்களோட கதைச்சி சரி இவே இந்த போட்ட காசு போது காசு போட்டு வைக்கணும்டா, இதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல, இந்த காசு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வேறு இருக்கா பாருங்க, இந்த காசை வட்டி அவைக்கு கொடுப்போம். இதை நான் செய்துதான் உங்களுக்கு வேணுமெண்டா வேற இருந்தாலும் சரியா. நீங்க யாரும் கொடுத்து கூட காசு கொடுவிடாம இருக்கா, அக்கௌண்ட்ல எங்க இருந்தாலும் போட்டு அந்த காசு அந்த அவைக்கு யாரும் கொடுக்காம இருக்கா, கொடுக்க இல்லையா? என்னடா நீங்க சொல்லுங்க. நான் அவங்களோட இப்ப பழகிறேன் தானே, நான் அதை சொல்லி சேவிக்கிறேன். அப்ப சும்மா கல்லர் எல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் சொன்னான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு சில பிள்ளைகளும் கூட பார்வையில் அவன் செய்த பிள்ளையா சில ஒன்று தெரியலாம், அதை பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனை அது இதுக்கு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் எனக்கு அப்படி தெரியல. எனக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்காக நான் பாடுபடுறோம், இது உண்மை என்று சொன்னான். நான் அவைக்கு அவங்களுக்கு சொன்னேன். நான் சொல்லி இன்றைக்கு அவங்க என்னோட திருப்பி எல்லாரும் போன் கதைச்சு கொண்டாந்து இருக்கிறாங்களோ ஒரு சில பேர். சரி தம்பி, ஓகே, நீங்க பிரச்சனை, நீங்க சும்மா கதையுங்க, நாங்கள் இந்த கதையை அவன் கதையை இருந்து நாங்கள் விடுறோம், கதைக்காம விடுறோம்னு சொல்லி அந்த பிரச்சனை லைஃப்ல பிரச்சனை பட்டவங்களோட இன்றைக்கு காய்ச்சி கொண்டாந்து இருக்கிறாங்க, என்னோட காய்ச்சி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு அவங்க எடுக்கிறாங்க, போன என்ன செய்யறாரு, என்ன இந்த முறை வருவானா கொள்ளுவானான்னு சொல்லி காய்க்கிறாங்க. நோமலா மேலதிகமான கதை ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்து சுயநலம் விசாரிக்கிற மாதிரி போய் கொண்டு இருக்குவாது. அப்ப அப்படியானதுகள் எல்லாம் எல்லா விதத்திலையும் எல்லா பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு வந்து சேருது. இப்ப காசு போலா வந்து பேங்க்ல வந்திருக்குன்னு சொன்னா ஒரு யூடியூப்பால வருமானம் பெறக்குள்ள டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கழிச்சுதான் அந்த மீதி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாறுது. அப்ப உங்களுக்கு நீங்க இவ்வளவு காசு சேருமாட்டா நீங்க செய்து பாருங்க, ஒரு யூடியூப் சேனல்ல செய்து பாருங்க. இப்ப அவனுக்கு இத்தனை 8 லட்சம் வியூவர்ஸ் இருக்கு, இத்தனை பேர் இவ்வளவு பார்த்துருக்கு வந்த வீடியோண்டா இவ்வளவு காசு வரும்ன்ற விஷயத்த நீங்கள் ஒரு 2-3 மாசத்துல நீங்க போடுற வீடியோல நீங்கள் அதை கேஸ் பண்ணி பார்க்கலாம், இப்படி காசு வந்திருக்குமோண்டு. இப்ப நானும் இந்த யூடியூப் சேனல் அந்த சும்மா ஒன்று கிடக்கு. இப்ப நான் இதுல காசு இல்லாம ஒன்று இன்கம் எடுக்கிறேன் இல்லை, எனக்கு அந்த ரூட்டுல நான் போகலை. இன்னும் சும்மா நான் எங்கட வெட்டிங் வீடியோகள் எங்கட சம்மந்தப்பட்டதெல்லாம் யூடியூப் சேனல்ல நான் சும்மா போடுறேன், நான் சும்மா முதலே போடுறேன். நான் இப்ப இந்த இவங்களோட பிரச்சனையை பிறகு நான் போட்டு இப்ப இந்த தேவன் என்ற இதுகள் எல்லாம் போட்டு நான் நிறைய ஓடி இருக்குது. ஆனா இதுல வந்து இந்த காசு எடுக்கிற இந்த லைட் லிங்க் எல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதுக்கு போகவும் இல்லை கொடுக்கவும் இல்லை. அப்ப என்ன தெரியாது. இப்ப நான் இந்த கதைக்கு போடுறதும் சரி, இது போட்டாலும் இதுல எவ்வளவு வருமானம் பெறதுன்றதுக்கு அது சும்மா இல்லை. அந்த லைனுகளுக்கு இல்லை, அதுக்கு போயோ அது டவுன்லோட் பண்ணி அதுகளை செய்துதான் அந்த இது லைனுக்கு போகணும். அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை செய்யலாம். அப்ப யூடியூப் வருமானம் படி வருமானன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது.
இதான உண்மை. அப்ப உங்களுக்கு வந்து தெரியாட்டி பேசாம இருங்கோ. ஏன் சும்மா அவனுக்கு கள்ளப்பட்டம் மட்டும் இப்படி ஒரு மக்களுக்கு உதவி செய்யறவன கள்ளப்பட்டம் அவனுக்கு சூட்டி அவனை ஒரு கள்ளன் காவாலி என்று சொல்லி மக்களை வறுக்க பண்ணி அவனை இதன்றதால என்ன வரப்போகுது? இப்ப சரி எவ்வளவு நீங்கள் கத்தி என்ன நடந்தாலுமே அவன் இப்போ சரி இந்த ஒவ்வொரு வழக்குகளும் வழக்கு ஏன் அவருக்கு புனை இல்லை என்ற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு போறீங்களா? அது என்ன பிரச்சனை சொன்னா போலீஸால தான் அந்த கேஸ் வந்து அங்க வந்து எழுதப்பட்டு கொண்டு வந்து அவங்கள ஜெயிலுக்கு விட்டுருக்கு. அப்ப அந்த வீட்டுக்காரர் எப்ப கூட்டி கொண்டு வருவாங்கன்னு சொன்னா விசாரணை இன்றைக்கு ஒரு நாளைக்கு வருதோ அன்றைக்கு தான் அது வரிய கணக்கு வாங்கலாம், விசாரணை வேறு அப்பதான் கூட்டிடுவாங்க. இப்ப வந்து போலீஸ்காரன் தான் அந்த இடத்த வருவான் வந்து இவங்களுக்கு கூப்பிடைக்கலாம் அந்த நம்பரை சொல்லி இவங்களை சொல்லி அங்க வழக்கு கூப்பிடைக்க போலீஸ்காரன் எழுப்பி நாங்களை விசாரிக்கணும், இன்னும் எங்களுக்கு விசாரணை இருக்குது இன்னும் முடியலை என்று சொன்னா ஜட்ஜ் அங்க பார்த்து போட்டு விசாரணைக்கு டைம் வேணுமாக்க வந்துட்டு நாளை பின்னுக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப பிரச்சனை வந்து இதுதான் மட்டும் அவங்களோட கேஸ் வந்து அவங்களுக்கு பதியப்பட்டிருக்குது. அந்த புள்ளிகள் இப்படி விருப்பம் இல்லாம வீடியோ எடுத்தது, அந்த இரவு வேலையில வந்து எடுத்தேன்னு சொல்லி 6 மணிக்கு போறோம் அவங்க போய் அந்த வீடியோ எடுத்தது, அப்ப அதை வந்து இரவு வேலைன்னு சொல்லியும் மற்ற அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த பிரச்சனைகள்னு சொல்லி அந்த அதுக்குள்ளதான் அந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. அது அந்த அந்த பிரச்சனையும் ஒரு 3 செக்ஷனா ஏதோ போட்டு அந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேற மத பண மோசடி காசு பிரச்சனை அது இது எந்த விதமான ஒரு வழக்கும் அங்க இல்லை. கோர்ட்ல அது எதுவுமே கதவழிப்படையும் இல்லை வழக்கு, அது எந்த பிரச்சனைகளும் அங்க இல்லை. அப்ப பிரச்சனை இதுதான். போலீஸ்காரன் தவணை எடுத்துக்கொண்டிருக்கலாம், விசாரிக்கல, தங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி போலீஸ் வந்து கதைக்கிறதால ஜட்ஜ் வந்து புன கொடுக்கல. அதுலயும் இந்த ஒரு தம்பிக்கு வந்து போன முறை அவர் சம்பந்தப்படாத ஆள் அவருக்கு சும்மா ஒரு எந்த டைம்ல போனால்ன்றது அவருக்கு புன விடுவாட்டிருக்கு. சரி இனி அடுத்தது எல்லாம் அவங்க வந்துருவாங்க வெளியே வந்தா அவங்க ஒரு வீடியோவை இந்த உண்மை எல்லாத்தையும் போடத்தான் போறாங்க. என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தாங்கள் எப்படி அந்த வீடியோ எடுத்தாவே கூப்பிட்டு நாங்கள் அங்க போன நாங்கள் எல்லா விஷயமும் அவங்க போடத்தான் போறாங்க. போட்டா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? அப்படி அவ்வளவு கதைக்கிறார்கள் எல்லாத்துக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி போடுவாங்க. இப்ப அவனுக்கு ஒரு காசு பிரச்சனையோ அந்த பண மோசடியோ எதுவுமே இல்லை, இதுதான் இந்த வாழ்க்கை நடந்த பிரச்சனை போட்டா என்ன செய்வீங்க? எல்லாரும் இவ்வளவு கத்தி போட்டு. அப்ப எல்லாருமே அவங்கள பற்றி நன்மை கதைச்சாலும் சரிதான், தீமை கதைச்சாலும் சரிதான், அது இன்றைக்கு இப்ப பிரச்சனையா தான் போய்கொண்டு ஒரு தருமே ஒன்று நீங்க கதைக்க வேணாம். அது என்ன நடக்குதோ நடந்து கொள்ளட்டும். இப்போ அவங்களுக்கு வந்து கோர்ட்ஸில் ஜெயிலுக்கு இருக்கிறாங்க, தவணைக்கு வர்றாங்க, கூட்டி கொண்டு பேர்ந்து போறாங்க, புனையல்லையோன்ற விஷயங்கள் அது போய்கொண்டு இருக்குது. அவங்களுக்காக நாங்கள் கதைக்கிறோம் ஒரு டீம் ஒன்று போட்டு கத்துக்க ஒரு நாளும் கத்துது. இந்தியாவில அவங்கள பற்றியே நீங்க நல்லதா கதைக்கணும்னு சொல்லி அவங்கள திட்டுற டீம் ஒன்று போட்டு திட்டி பிரச்சனை உருவாகி கொண்டு இருக்கு. அப்படி பிரச்சனை மாறி மாறி நல்லதுக்கும் கதைக்கிறீங்க கூடாதுக்கும் கதைக்கிறீங்கன்னு சொல்லி கதைச்சு அவங்களுக்கு பிரச்சனையாகி கொண்டுக்கிறீங்க. நீங்க இப்ப புனவிடுறதோ யாரோ என்றாலும் யோசிப்பினமாவே சரி இந்த முறை நான் புனவிட்டாலோ இல்லாட்டி நான் இவங்களுக்காக வாதாடினாலும் என்னை பற்றி நாளைக்கு போடுவாங்க, என்னை பற்றி நாளைக்கு கதைப்பாங்கன்னு பயப்படுற பிரச்சனை வந்து நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லதை கதைச்சாலும் சரி கூடாத கதைச்சாலும். அப்ப நீங்க எல்லாருமே ஒன்றும் கதைக்காம அவங்க வெளியே வேற மட்டும் பேசாம இருக்கும். உங்களுக்கு அவங்க வெளியே வந்தோடனே வீடியோ போடுவாங்க, போட்டு சொல்லுவாங்க இதுதான் நடந்தது, இதுதான் பிரச்சனை, இதுதான் இப்படித்தான் போகுதுன்ற விஷயத்த அவங்க வெளியே சொல்லுவாங்க. அப்ப பேசாம பொறுமையா இருந்து கொஞ்ச நாளே கேளுங்க. அந்த நிறைய மக்கள் வந்து கடவுளை மண்டாடி கொண்டிருக்கிறதுகள், விரதம் இருக்கிறதுகள், அப்படி நிறைய எல்லாம் செய்யுதுகள். அதுகளை மாதிரி நீங்களும் வேணுமெண்டா உள்ள மனதில இருந்து செய்து கொண்டிருங்க. வெளியே வீடியோவில் ஒன்றுமே யாருமே அவங்கள பற்றி நன்மையும் கதைக்க வேண்டாம், தீமையும் கதைக்க வேண்டாம். இது நான் அவங்களுக்காக உங்களோட இப்ப அவங்களோட பழகினது இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு தம்பியா நான் அவங்கள வந்து இப்ப 3 பேரையும் வந்து நான் வந்து ஒரு எந்த ஒரு சகோதர மாதிரி தான் அவங்கள நான் நினைக்கிறேன். அதை கட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருமே பேசாம இருங்க. அவங்க வர மாட்டோம், ஒன்று நன்மையும் போட வேண்டாம் தீமையும் போட வேண்டாம். அப்படி நீங்கள் நன்மை போட்டாலும் சரி தீமை போட்டாலும் சரி இண்டையில இருந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு தீங்கு செய்யறீங்க. ஏன்னு சொன்னா நீங்கள் கதைக்கிறதால மீடியாவில் பரவுறதால பார்க்குற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறாங்கன்னாலும் சரி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னாலும் சரி இல்லாட்டி அவங்களுக்காக வாதாட வேண்டாலும் சரி ஒரு லோயர் வந்தா அந்த லோயரை பற்றி கிளிய போட்டா அவன் அடுத்த வழக்குக்கு மாட்டேன் நான் வரையில வந்தா அவங்க என்ன போட்டு இதன்றாங்க மீடியாவில். நீங்கள் இப்ப என்ன செய்றீங்க? அவங்களுக்கு தான் இடையூறாய் இருக்கிறீங்க. நன்மையை கதைச்சாலும் சரி தீமையை கதைச்சாலும் சரி அது வந்து அவங்களுக்கு இடையூறாய் இருக்கு. இதுதான் பிரச்சனை. சரியா? எல்லாரும் நீங்க கூட பாட்டில இருங்க. அவங்க வருவாங்க வெளியே வந்து உங்களை பற்றி எல்லாமே அவங்கள பற்றி எல்லாமே சொல்லுவாங்க, நடந்த விஷயம் எல்லாம் கதைப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க, போடுவாங்க கேளுங்க. அது மட்டும் நீங்க ஒரு தரம் எந்த டிக்டாக் லைவ்ல போனாலும் சரி எங்க போனாலும் சரி எல்லாம் அவங்கள பற்றி இப்படித்தான் கதைச்சு கொண்டுக்கிறீங்க. தேவையில்லாம சரி சிலது நல்லதும் கதைக்கிறீங்களா, ஆனா ஒன்றுமே கதைக்க வேணாம்னு தான் நான் சொல்லவா.
எல்லாருக்குமே. சரியே. இப்ப என்ன பற்றி இது இது மட்டும் இல்லை. நீங்க இப்ப நான் சொன்னேன் முந்த நாள் தம்பியை கொண்டு வந்து இந்த வழக்குக்கு பிறகு அவன் தம்பின்ற போட்டோவை கொண்டு வந்து அதுக்கு போட்டு செடிக்கு அப்படியே எல்லாம் சீரடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஒரு இந்த இதுதான் ஊழல் ஒழிப்பு அணி, அங்க நெல்லியடி வன்னி அது இதுன்னு சொல்லி இப்ப அது ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொன்று வந்துட்டு ஒன்றுதான் இருந்தே இப்ப ஒவ்வொன்று வந்துட்டு ஒரு மாவட்டத்துக்கு இனி ஒவ்வொரு ஊருக்கு கொண்டு வர போகுது. நீங்க எல்லாருமே அதை கவனமா இருங்க. உங்களால அவங்க பரவி கொண்டிருக்கிறாங்க போடுறவங்க போடுவாங்க, உங்களை பற்றியுமே போடுவாங்க எல்லாரையும் பற்றி. அப்ப நீங்கள் இதை வந்து உடனே அன்லைக் பண்ணி பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அடங்கி போய் எல்லாருமே பேசாம இருப்பாங்களா. அப்ப ஒரு தட்ட பிரச்சனையும் நல்லதோ கூடாதோ உண்மையோ பொய்யோ எதுவுமே வெளியே வர அவ்வளவு காலங்கிற தமிழ் மக்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இதான் உண்மை. இதுல இப்ப என்ன பற்றியும் கீழே எழுதுவாங்களே. இப்ப நீ கீழே சில பேர் வந்து நீ அவனுக்காக கத்துற அதோ இதோ நிறைய போடுவாங்களே, நீ உனக்கு தந்துட்டானோ பங்குன்னு எல்லாம் கேட்பாங்க. இதுல ஒன்றுமே இல்லை. இப்ப தேவண்ணையில வீடியோ போட்டாங்க, நான் கூட்டிக் கொண்டு வந்து தேவண்ணையை வச்சு நாங்கள் பார்க்கிறேன் வச்சு அவருக்கு சாப்பாடு தோணி யார்கிட்ட என்ன ₹1 காசு கேட்கல. அந்த யாரோ முந்தி வந்து அவருக்கு வெளியே இருக்க 10,000 அப்படின்னு சொல்லி மாதம் அந்த உதவிகள் செஞ்சு கொஞ்ச நாள் அது வந்தது. பிறகு அவைகளுமே இப்ப இவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறார், இவருக்கு என்னத்துக்குன்னு சொல்லி எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒன்றுமே அவருக்கு வாரதும் இல்லை. இப்ப எல்லாமே நான் தான் என்னதுன்றாலும் சாப்பாடு கொடுத்தாலும் சரி, அவருக்கு சாப்பிட்டாரு எல்லா பிரச்சனையும் நாங்கள் எங்க அவருக்கு விரும்பி கேட்கிறாரோ ஜெசந்தனோ கை நடத்த போவோம். இவங்களோட வழக்கு ஜெசந்தன் நாங்கள் நாளை போவோம் என்னட்டு நான் வலிக்கணும் கூட்டிக்கொண்டு அங்க வழக்கடியில போட்டு அவருக்கான்னு தெரியுதோ தெரியலையோ அவற்றை ஒரு சந்தோஷமா அது அவங்களோட வழக்கு தான் போகணும், அவங்க தனக்கு செய்த உதவியே தான் அது ஒரு இதா செய்யணும் பண்றதால அந்த இடத்துக்கு அவரையும் கூட்டிக்கொண்டு விட்டுட்டு நானும் போய் வாரேன். எல்லாமே செய்கிறோம். இதால எனக்கு யூடியூப் வருமானமும் இல்லை, வேற ஒரு தான் நீங்க யாரும் தரப்போறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது வந்து அவங்கள் போட்ட வீடியோ, அவரை பார்த்து நான் கூட்டி வந்தேன். அவர் அந்த நன்றி கடனுக்கு அவங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். நான் அவங்க செய்யற செயற்பாடுகள் அவங்களோட சகலதுமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதால வந்து நான் அவங்களை என்ற ஒரு சகோதரம் மாதிரி நான் ஏற்றுக்கொள்றேன். இதான் உண்மை. நீங்கள் என்னத்தை யார் போட்டாலும் கீழே கொமெண்ட் அடிப்பீங்க, எல்லாமே அடிப்பீங்க, என்ன தெரியும் அடிங்க. ஆனா நான் இதுல செய்கிறது சரியா புள்ளையான்றதை நீங்க போடுங்க மக்களே. ஏன்னு சொன்னா இப்ப கிருஷ்ணா ப்ரோவை பற்றி நான் இப்ப கதைச்சதுகள் என்ன பற்றி இப்ப கதைக்க வேண்டி வந்தது என்னத்துக்காகன்னு சொன்னா இப்படி போடுறீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இதுகளில் போட்டு கொண்டு வரீங்க. இதுகள் எல்லாத்தையும் பற்றி நீங்க கீழே கொமெண்ட்ல போடுங்க. இதுல நான் பாக்குறேன் கொமெண்ட்ன்றது அந்த 15% ஒரு கொண்டாட்டத்துல 15 பேர் கழிச்சு கொண்டு கேட்க 3 பேர் அதுல வந்து அந்த 15% வந்து எங்களை பிடிச்சாங்க நல்ல மாதிரி கீழே போடைக்குள்ள 3 வீதம் நீங்க போடுவீங்க கீழே. எப்படி நீ அப்படியோ புரியோன்னு சொல்லி கண்டபடி போடுவீங்க. ஒன்றுமே கணக்கெடுக்க போறதில்லை. வானத்தை பார்த்து நேரம் விளைக்கிற மாதிரி தான் அதை நான் நினைச்சு கொண்டிருப்பேன். சரியே, ஒன்றும் கணக்கெடுக்க போறதில்லை. நான் இது என்ன பேசாம இருக்கக்கூடாது, இருந்தால் இவன் யார் இந்த நகைக்கடைக்காரன் மக்களுக்கு தெரியாம இருக்கும். இவனையும் பேசாம இருக்கிறான், இதெல்லாம் உண்மையை ஒன்று நீங்க யோசிப்பீங்க நிறைய. விளங்குது? இதுதான் உண்மை. நான் இப்ப சொன்னதுகள் அவெல்லாம் ஸ்டார்ட்ல இருந்து இது வரைக்கும் இதுதான் உண்மை என்ற விஷயத்தை நான் போட்டுக்கிறேன். சரியே, இதால நான் பேசாம இருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் நான் கதைக்கிறேன். அதுலேயும் வந்து இவங்களோட முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாரும் நன்மையோ தின்மையோ கதைக்கிறபடியாத்தான் பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்குது. இன்னும் அதையும் நீங்க நிப்பாட்டணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். மற்றது அவங்களுக்கு எதிராக நின்றவங்க கூட நிறைய பேர் இப்ப என்னோட நண்பனா இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா அவங்க சம்பந்தமா கதைச்சு நான் சரியான விளக்கங்களை நான் அவங்களுக்கு சொன்னேன். நான் ஒத்துக்கொண்டேன். நான் சிலது அவங்க கதைச்சதுக்கு கதை பேச்சுகள் சிலதுகள் செயற்பாடுகள் அதுகள் இருக்குன்னு சொல்லி. இப்ப இதுலயும் சில விஷயம் ஒன்று பாருங்க. அவங்களும் கேட்ட கேள்வி இப்ப இவங்களையும் செய்ததை நான் சொல்றேன். இதுல சரியும் இருக்கு பிழையும் இருக்கு. இது வந்து மனிதன்ட இயல்பு, இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் போய்கொண்டிருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. என்னண்டா இவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டவங்களை எடுத்து உங்கால எங்கேயோ யாழ்ப்பாணத்துல அந்த வீடியோ ஒரு அக்கா கண்ட வீட்டை அவங்க போனவங்க போய் ஒரு வீடியோ எடுத்தவங்க அங்க வந்து ஒரு 2 குழந்தைகள் அந்த வீடியோ நான் பார்த்தேன்னா அது கண்ட நாள் பார்த்து இந்த விவங்கள் அந்த கதைக்கெல்லாம் எனக்கு அது சரியான இது வந்து திருப்ப ஞாபகம் வந்தது. எப்படி என்று சொன்னா அந்த வீட்டை போய் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு அவை தாங்கட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுகினோம். அப்ப அவா சொல்ற அப்படி செஞ்சது 8 வருஷமா ஏதோ அப்படின்றது சொன்னவா சரியா ஞாபகம் இல்லை. அப்ப அந்த செத்து தான் வந்து அப்ப அவ அந்த கழிச்சு கொண்டு போய்க்கு ஒரு 3 வயசுலேயே இது ஒரு குழந்தைய வாக்கி இருக்குது. அப்ப இவங்களும் அந்த கதையை பெருசுபடுத்தாம கழிச்சிட்டு அவைக்கு இதை உதவியை செய்துட்டு சரியாக்கா உங்களுக்கு மேலதிக உதவி கிடைச்சா நாங்கள் கொண்டு வரோம்ட்டு வெளியே வரும்போது வெளியே வந்துட்டாங்க. வரைக்க யோசிச்சு கொண்டு வந்தவங்க அந்த அக்கா சொன்னவா 8 வருஷம் மனுஷன் செத்துன்னு சொல்லி
புருஷன் செத்துண்டு 3 வயசுல புள்ள இருக்குன்றது ஒரு பிரச்சனை கதைச்சவாடா. இதை இப்ப நாங்கள் போட இந்த வீடியோவை பாக்குறாங்களே என்ன கேட்க போறேன் கிருஷ்ணா, அப்ப அந்த புள்ள எப்படி அந்த புள்ள இருக்கு ஏற்ற புள்ள அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க போறாங்களே, திருப்படா காரை என்று திருப்பி கொண்டு வந்து அந்த வீடியோ வந்து திருப்பி எடுத்தவா, திருப்பி வந்து இவங்க எடுத்தவங்களாக்கா கேட்கிறோண்டு குருணைக்காங்க அம்மா இப்படி ஒரு பிரச்சனை, இப்ப இந்த வீடியோ போட என்ன ஆகல் கேட்க போயினோம். அப்ப இந்த குழந்தை எப்படி அம்மா 3 வயசு சொன்னா வருஷத்து 2 வருஷம் ஏதோ உள்ள கதைகள்ல அவைய சொல்லினோம். இல்ல அது இப்படியா அந்த அந்த ஹஸ்பண்ட் தம்பியாரோட பிரச்சனை, இவா வெறும் புறவுக்கு எந்த ஏதோ பிரச்சனை அப்படி என்று சொல்ல, அப்ப இவங்களாம் அந்த வீடியோவை போட்டுட்டாங்க. வீடியோ இப்படியே போட்டாங்க, இதான் நடந்த பிரச்சனை. இப்ப இதே அண்டைக்கு இவங்க அந்த டிக்டாக் லைவ்ல போன அந்த டீம் வந்து பிரச்சனைப்பட்ட டீம் என்ன கேட்குது, இது சரியா என்று கேட்க அந்த பக்கத்துல பாக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க சரி இப்படி இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க, இதை வந்து ஒரு கிராமத்துல ஒரு 10 பொடிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு 3 பொடிகள் நல்லதை யோசிப்பாங்க, 7 பொடிகள் அதெல்லாம் கெட்டதை தான் யோசிச்சு செயற்பட்டு கொண்டு திரிவாங்க. அவங்க சரி இவா இப்படியான ஆளோ இந்த வீட்டுல இப்படி ஒரு ஆளோ இருக்கும்னு சொல்லி அங்க பிரச்சனையாக போறாங்க. அங்க போய் அதுகளோட பிரச்சனை நடக்க போது பேருந்து அந்த பிள்ளை ஒரு இதா பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, உதவி போட்டது சரி ஒன்று அவங்களும் கேட்கிறாங்க. அப்ப இவங்கள் போட்டது இந்த உதவி திட்டம் வந்து இப்படி போயில அந்த உதவி செய்கிறார்கள் கேட்க போன கிருஷ்ணா நீங்க என்ன பார்த்தீங்க என்ற விஷயம் அதுகள் கேட்க போகுது. அப்ப அங்கேயும் சரி இருக்கு, இங்கேயும் இவங்கள் கேட்கறதுலயும் சரி இருக்கு, விளங்குதோ? அப்ப இதுகள் வந்து மனித இயல்பு, விளங்குது, மனித இயல்பு. அப்ப நான் சொன்னேன் அண்ணா நீங்க அது கேட்கறதும் சரிதான், ஆனா அவங்க போடுறதிலே இந்த உதவி செய்கிறார்கள் கேட்க போதல் கேள்வி என்று சொல்லி. ஆனா இதுகளுக்கு சிலது அவங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, உண்மையா வீடியோ அதை வந்து பாக்குறார்கள், நீங்க யோசிப்பீங்க இவங்களுடைய அதை கட் பண்ணி போட்டு இருந்தா சரி இந்த இப்படி கதைச்சவா இதை இந்த துண்டுங்க இது என்ன பிரச்சனைன்றது வந்து அங்க ரியாலிட்டி இல்லாம போகும், அவங்களோட வீடியோவில் உண்மை தெரியாது, விளங்குதோ? ஆனா அந்த குடும்பத்திட்ட சில இதை மறைக்கிறதுக்காக இவங்களை அந்த துண்டை வெட்டி போட்டு அந்த உதவி செய்கிறார்களுக்கு மட்டும் அன்னையும் அக்கா இதான் பிரச்சனை, அக்கா என்ற குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இதை நாங்கள் வெளியே போறது சரியில்லை, அதால நாங்கள் கூட இல்லை என்று சொல்லலாம். இது இப்படியும் இதுக்கிட்ட ஒரு தீர்வுகள் இருக்கு. அப்ப இத நீங்கள் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைப்படுறீங்களோ அந்த அண்ணனுக்கு நான் சொன்னேன், இதான் நீங்க பிரச்சனைப்படுறீங்களோ இதை வந்து அவனுக்கு சரி வந்து நீ இப்படி ஒரு திட்டத்துக்குள்ள போயில நீங்க விளங்கப்படுத்துங்க, இதுதான் பிரச்சனை இப்படி செய்ய. அவன் இப்ப என்ன விடையே 10 வயது 9 வயது அவன் இல்லாம அதே மாதிரி நீங்க கதைக்கிற நீங்கள் முழுக்கவே வன்னியில இருந்தார்கள், போராட்டங்கள்ல பாதிக்கப்பட்டார்கள், போராட்டத்துல செயற்பட்டாங்க, உங்களுக்கு எத்தனை வயது என்ன விட கூடியா இருக்கும், அவ்வளவு அனுபவம் இருக்கும், அதுகளை சிலதை அவங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி எல்லாருமா சேர்ந்து இந்த இதுகளை செயற்படுத்துங்க. ஏனென்றா பாதிக்கப்படுறது எங்கட மக்கள், கல்யாணம் அடைகிறது எங்கட மக்களுக்கு தான் கிடைக்குது, அதை இல்லாம பண்ணாதீங்க. எல்லாருமே சகல பேரு நீங்க கதைச்சு பேசி அவங்களோட இந்த இதை செயற்படுத்துங்க. இல்லாட்டி ஒரு குழுவா சேர்ந்து நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் நிற்கிற எல்லாருமே ஒரு குழுவா சேர்ந்து இங்க ஒரு டீமை உருவாக்கி உண்மையா ஒரு ஆபீஸ் மாதிரி இருந்தா அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த ஆபீஸ்ல வந்து கதை கேட்கல, இதுல இருக்கிற ஒரு 4 பேரோ 5 பேர் அந்த இடத்த போய் அவைய பற்றி விசாரிச்சு இப்ப அவங்க வீடியோ எடுத்து போடுற மாதிரி நீங்க விசாரிச்சு அங்க போய் பார்த்து அப்ப வீடியோ எடுத்து நீங்க போட தேவையில்லை, நீங்க புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து நீங்கள் ஒரு பணத்தை சேர்த்து இங்க அனுப்பி அந்த அவைய பிரச்சனையை பார்த்து அதுகளுக்கு கொண்டு அந்த இதை தேவையை பூர்த்தி செய்யுங்க. வீடியோ போட தேவை வேண்டிய அவசியம் இல்லையே, பிரச்சனை முடிஞ்சு நான் சொன்னேன். அப்ப அப்படி செய்யலாம். இப்ப இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்களுமே இப்போதான் பிரச்சனைப்படுறீங்களோ எல்லாருமா சேர்ந்து கதைச்சு பேசி அப்படி ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்து செய்யுங்க. ஏனென்றா தேவை இருக்குங்கிற மக்களுக்கு நிறைய தேவை இருக்கு, பாதிக்கப்பட்டது நிறைய இருக்குதுகள், அதுகள் எப்படியாவது கெடு போட்டு மட்டும் விடையலாது. ஏன்னு சொன்னா அதுகளுக்கு அவலாத்துக்கு செயற்படுத்த இயலாமத்தான் அதுகள் இருக்குதுகள். சிலதுகளுக்கு புள்ள ஊட்டிய புள்ளிகள் பிரச்சனையா இருக்கலாம், அதுகளுக்கு ஒரு சரியான இது செயற்படுத்தாதுகள், சிலதுகளுக்கு பிள்ளைகள் இல்லாத வகை பிரச்சனைகள் அதுகள் கஷ்டப்படுங்கள், சிலதுகளுக்கு சரியான திட்டமிடல்கள் இல்லாத அதுகள் பிரச்சனைப்படுங்கள். அதுகளை நாங்கள் கொஞ்சம் எங்கட சிலவுகளுக்கும் எங்கட தேவைகளையும் பூர்த்தி செய்து மேலதிகமா இருக்கிறோம், நாங்கள் ஒரு தொகுதி அதுகளை கொடுக்கறதால எந்த விதமான கஷ்டமும் இல்லை, எல்லாருக்குமே அது நன்மைதான், விளங்குதா? இதைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கும் அவங்க வந்தாலும் எல்லாரும் இந்த உதவி செய்யறக்கூடிய முழுக்க நிப்பாட்டிட்டாங்க, எல்லாரோடுமே இது ஒரு டீமா கதைச்சோ எல்லாருமா சேர்ந்து எல்லாம் நாங்கள் தமிழர் தானே, எல்லாரும் தமிழர், எங்களால் பாதிக்கப்படுறது எங்களோட ஈழ மக்கள் பாதிக்கப்பட்ட போர்ல பாதிக்கப்பட்டாலும் சரி இப்ப பாதிக்கப்பட்டாலும் சரி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குதுகள்.
இதுகளை எல்லாரும் வாழ போடுறது ஒரு 70 வருஷமோ 75 வருஷம் தான் லாஸ்ட். அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்குது. அதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வந்துடும். அப்ப அதால நாங்கள் இந்த இதுல இருக்கிறாங்க ஏதோ எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்து செத்து போவோம் நினைச்சு கொண்டு ஏதோ எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். இதான் என்னால சொல்லலும். என்னை பற்றி கதைக்கிறார்கள் யாருண்டாலும் கதைங்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப ஓரளவு மக்களுக்கு விளங்க மட்டும் நினைக்கிறேன். இவங்க என்னத்துக்காக கதைக்கிறாங்கன்னு இப்படி கிருஷ்ணாபுரம்ன்ற பிரச்சனைய அவங்களுக்காக நான் பாடுபடுறேன்றதால இன்னையும் பற்றி கதைக்கிறாங்க. இவ்வளவுதான் கதைக்கல, இப்ப கதைக்கிறாங்களேக்கு. அப்ப அவங்களுக்கு இப்ப பிரச்சனை நடந்தது என்ன, அவங்க என்னத்துக்கு இப்படி இவ்வளவுக்கு ஒரு துன்பத்துக்கு அனுபவிக்கிறாங்களா, அதுக்காக பாடுபடுற எனக்கு இவ்வளவு இவங்களை அடிக்கிறாங்களன்னு சொன்னா எது உண்மை எது பொய்யன்ற எல்லாமே உங்களுக்கு விளங்கும். இனி ஒன்றும் சொல்ல இல்லை, எல்லாமே நான் சொல்லி இருக்கிறேன். கீழே நீங்க இல்ல நீங்கள் வந்து செய்யறது சரியோ நீங்க செய்யறது பிள்ளையோ அவங்களுக்காக நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்க கஷ்டப்படுங்கோ, இல்லாட்டி அவங்களுக்காக ஏதோ கை கொடுக்குறத கொடுங்கோ, சொல்றவன் சொல்லிட்டு போட்டும் கதைக்கிறவன் காய்ச்சிட்டு போட்டுமெண்டு சொல்றாங்க. சொல்லுங்க எல்லாரும். என்ன இப்ப அந்த 15% மாதிரி அந்த சொன்ன கொண்டாட்டத்தில் அதே மாதிரி நீங்க 15% மக்கள் 15 பேர் அதுல கதைக்கிற மாதிரி நீங்க கொமெண்ட் போடையில இங்கால ஒரு 3 பேர் உள்ள கொமெண்ட் குறைய வரைக்குள்ள அதை நான் கணக்கெடுக்க போவது இல்லை. எல்லாமே 100% வந்து கூடாத கொமெண்ட் வந்தோம், நீ செய்கிறது சரி உனக்கு எந்த தேவையில்லை வரைக்குள்ள 10% ஆக்கள் வந்து இல்லாத நல்லதானண்டைகள் அது பிள்ளை இருக்கு. ஏன்னா நான் 90% எனக்கு பின்னுக்கு நிக்கணும், அது பிரச்சனை பிள்ளைண்டேக்கு நான் அதை விட்டு ஒதுங்குவோம். இதுதான் உண்மை. அப்ப நான் அப்படி என்ன நீங்க 90% ஆக்கள் இது பிள்ளைதான், நீ இதை விட்டு விலகு, இது உண்மை அவன் செய்தது அப்படித்தான் இப்படித்தான் நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா சொல்லுங்க. நான் போய் விலகி பேசாம இந்த வாழ இருக்கிறேன். இல்ல அது 2-4 கதைக்கிறத கழிச்சிட்டு போட்டு நீங்கள் அவங்களுக்கு என்னென்னாலும் பாடுபடுங்கன்னு சொல்லுங்க. நான் இன்றைக்கு எப்படி செயற்படுறனோ அதே மாதிரியே நான் செயற்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல இப்ப நான் சொல்றேன், தாக்குறாங்க இப்படியான ஆக்களை வச்சுதான் எங்களுக்கு எந்த ஊழல்கள் இப்போ அணியும் இல்லாட்டி ஒரு சில கேஸுகளோ எல்லா விஷயமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. அது என்ன நடந்தாலும் யாருமே கடவுளுக்கு கணக்கு காட்டுறோம் விளங்குது. யாரை பற்றி யார் என்ன கதைச்சாலும் யாருக்கு யார் என்ன செய்தாலும் இப்போ கிருஷ்ணாபுரம் அவளாத்துக்கு கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இன்றைக்கு அவனுக்கு செய்தது அவளாத்தே நாளைக்கு அவளா வேணும் அனுபவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தண்டபாடில ஓட்டோமேட்டிக்காங்கிற கண்ணுக்கு முன்னுக்கு வரும். ஏன்னு சொன்னா கடவுள்ன்ற ஒருத்தருக்கு எல்லாமே தெரியும், எது சரி எது புல எது. கடவுள்ன்ற ஒரு இதுன்னு சொன்னா அந்த இயற்கை வந்து அது வந்து ஒத்ததாவே இருக்கும், மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். அது வந்து அதால ஒரு தீர்ப்புண்டு அப்படியே வரும் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் இவைக்கு தீர்ப்பு, இவங்களுக்கு செய்த வேலைக்கு இவைக்கு இதுதான் தண்டனை என்ற மாதிரி அப்படியே எல்லாரும் அனுபவிப்பீர்கள். மற்றது கூடுதலா நீங்கள் வந்து எல்லாரும் தமிழர், எல்லாரும் வந்து ஒரு தமிழன்றீங்கள், போராடினாங்கன்றீங்கள், எல்லாமே சொல்றீங்கள். எப்படி ஒரு ஒற்றுமை இல்லாம நீங்க எல்லாருமே செயற்படைக்க எப்படி வந்து இந்த தமிழீழம்ன்றதோ இல்லாட்டி எங்களுக்கு ஒரு நாடோ கிடைக்கும்? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில என்ன பொறுத்தவரை அது நடக்காது. ஏனென்று சொன்னா நீங்கள் ஒருதன் 2 பேர் எங்களுக்குள்ள இப்படி ஒரு மக்களுக்குள்ளாலே அவன் முன்னேறி வாரான், ஒரு கார் எடுக்கிறான், வீடு கட்டுறான், அவனுக்கு ஒரு யூடியூப்பால வருமானம் வருதோ என்னன்றது வருதுன்றத ஒரு ஆராய்ச்சி செய்யாம செய்துன்னு நீங்கள் தெரிஞ்சுதானோ செய்யறீங்களோ எனக்கு தெரியாது. இவ்வளவுக்கு ஒரு தினம் வளர விடாம நீங்கள் அதை தாக்கேக்கல திருப்பி ஒரு பொறாமை எரிச்சல் அதுகள் எல்லாம் இருக்கேக்கல ஒற்றுமை தன்மையின்மை ஒன்றுமே இல்லை என்று சொன்னா உங்களுக்கு நாடோ எதுவுமே அது கடவுளால கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா வேற இல்லாம ஒரு மொழிக்காரர் ஒரு நாடுகள் எல்லாமே இருக்கு, ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க இதான் இருக்கிறாங்க. ஆனா எங்கட தமிழனுக்கு மட்டும் ஒரு நாடும் இல்லை, ஒரு அரசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே அங்கே இங்கேயுமா எல்லா நாட்டிலேயும் இப்படி சிதற இருக்கிறோம். ஆனா இதுக்கு உண்மையான பிரச்சனை இந்த கடவுள் எல்லாரையும் கூட கொஞ்சம் எங்கட மக்களை வந்து எல்லா விதத்திலையும் கொஞ்சம் எல்லா இதுலயும் கொஞ்சம் ஆக்டிவா இதான் இருக்கிறான். ஆனா சரியான இது இல்லாம எரிச்சல் பொறாமையை படைச்சபடியா எங்கட மக்கள் சீரழியினம் போல தெரியுது எனக்கு பார்க்க. ஒரு ஒழுங்கான அரசு இல்லை, ஒன்றில்லை, ஒரு நாடு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா இடமும் சிதறி திரிஞ்சு ஆர்டிஎன் அரசாங்கத்துக்குள்ள வாழ்றதும் அப்படியும் இப்படியுமா போகுது. இதுதான் பிரச்சனை இப்பவே தெரியுது. ஏனென்றா அப்படியே கதைகள்னு சொன்னா ஒரு பிரச்சனைப்பட்டான இப்ப கூடுதலா வந்து சில பேர் யூடியூப் வருமானத்துக்காகவும் நாளைக்கு அவன் வந்த உடனே நீங்கள் முகத்துல முடிக்கிறீர்களோ கண்டா கிருஷ்ணான்னு என்ன மாதிரி இல்லாடி கிருஷ்ணாபுரம் என்ன மாதிரி என்று கதைக்கிறீர்களோ இன்றைக்கு இவ்வளவு கதைச்சு கேவலமா கதைச்சு போட்டுட்டு அதுகளையும் யோசிங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல முகத்துல அவங்களுக்கு முழிக்கணும். நீங்க இன்றைக்கு கேவலமா காய்ச்சி போட்டு நாளைக்கு முட்டுப்படுற இல்லை
இதில் முன்னுக்கு நீங்கள் அவங்களோட நல்ல மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு இப்போ கதைக்கிறது உங்களுக்கு அதை புள்ள அப்படி செய்யாதேங்க எல்லாருமே. இவங்களுக்காக இல்லை, பொதுவாக யாராக இருந்தாலும் மனிதாபிமானமாக மனச்சாட்சியோட செயற்படுங்க. இதான் என்னால் சொல்லிடும். என்னை பற்றியும் நீங்கள் என்னென்னாலும் சொல்கிறாங்க சொல்லுங்க. கீழே என்னென்னாலும் அடியுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வரக்கூடாது இதுகளை யாருந்தாலும் கதைச்சிட்டு போட்டுமென்று விட்டேனா. ஆனால் ஒன்றும் செய்யலாது, வந்து கதைச்சி சொல்ல வேண்டிய கடமை சொல்லி இருக்கிறேன். என்ன வேறு இருந்தாலும் புள்ள சரியாக இருந்தால் நான் இதில் கதைச்சிதல் பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்க. சிலதுகளை சரியண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. கீழே கொமெண்ட்டுகளையும் பார்த்து சொல்லுங்க என்ன நான் செய்யணுமன்றதை. ஓகே, மற்றது என்னை பற்றி கதைச்சதுகள் நான் சொல்கிறேன். இப்போ சிலதை ஒன்று சரி என்று சொன்னால் 1 2 மீதி முழுக்க இயற்றல் செயல்படுறாங்க பொய் எல்லாமே ஏற்றுக்கொள் பிரச்சனையை விளங்கி கொள்ளுங்க. சரி, ஓகே, நான் இதை முடிச்சு கொள்கிறேன். என்ன விஷயம் பண்ணாலும் நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்க. செய்ததுக்கு கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லி கிருஷ்ணா தம்பி மூலமா அனுப்பி இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி அண்ணா. இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், இப்படி ஒரு தொகை வரும் என்று சத்தியமா நான் நினைக்கவே இல்லை அண்ணா. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. சந்தோஷம். பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து வந்து காய்ச்சி எல்லாம் படியா பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணது சரியா இருக்குமென்னு சொல்லி நம்புறேன். இந்த பிள்ளைக்கு வந்து சைக்கிள் எடுத்து கொடுக்கணும், மற்றது நீங்க சாப்பாடு பயன்படுத்தணும். மற்றது தங்கச்சி ஓகே தானே? நீங்க ஆரம்பத்துல வந்து கதைச்சது எல்லாம் கோவமா அப்ப என்ன காலைல இல்லையாண்ணா? அப்ப ஓகேயா? உண்மையா தம்பி, உண்மையா நீங்க 3 மணி உங்களுக்கு உண்மையா சத்தியமா சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் நிம்மதி சந்தோஷமா இருக்கு தம்பி. இப்படி இருந்தாலே கடை சத்தியமா இதுவரைக்கும் ஒருவருமே செய்யவே இல்லை தம்பி. உண்மையா நீங்க வந்திருக்கிறீங்க. கடவுள் சத்தியமா நேற்றும் கோயிலுக்கு போய் அழுகன. கடவுள் மாதாவே என்னையே இப்படி சோதிக்கிறேன், என்னால ஏறாது சத்தியமா தம்பி. கடவுளை மண்டாடில்ல, என்னால நீ கஷ்டப்பட இயலாது. என்னோட மனதுல தெம்பில்ல, என்னால இயலாது. எனக்கு வருத்தம். என்ற பிள்ளைகள் நல்லா வரணும், படிக்கணும். அதுதான் தம்பி என்ற கனவு லட்சியம் எல்லாமே அதுதான். இந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு என்னப்படி அதுகள் கஷ்டப்படக்கூடாது தம்பி. நாங்கள் அதாகவே படிச்சதெல்லாம் இப்படி கஷ்டப்படுறோம். அதை படிச்சு நல்ல நிலைமைக்கு வர வேணும். அதுதான் என் ஆசை, கனவு எல்லாமே அதுதான் எனக்கு. சரி, வருவாங்க நம்புவோம். படிக்கணும் தங்கச்சி, சரியா? மற்றது எக்காரம் கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்க ஒரு பிள்ளை செய்வீங்களா இருந்தா அது சின்ன ஆளா இருந்தாலும் அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினா அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள பழகி கொள்ளணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில பெரிய ஆக்களா வரலாம். சரிதானே? எப்ப நாங்கள் ஒரு பெரிய ஆக்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே நீங்க உங்களுக்கான வீழ்ச்சியை அடைய தொடங்குவீங்க. சரியா? ஓகேயா? ஸோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஆரம்பத்தில் வந்து நான் கதைச்ச விடயம் சில பேருக்கு வந்துட்டு கோவத்தை ஏற்படுத்திக்கலாம். இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அம்மா கோவிச்சினீங்களா நீங்க? இல்ல அதாவது புத்தி தான் சொல்லி இருக்கிறீங்க, நான் கோவிக்கல தம்பி. சரி, ஓகே. அப்ப டைம் ஆயிட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்க கூடாது, மாறணும். சரி தங்கச்சி, ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்வோம்.